மறுபிறப்பை குறித்தான 8வது வசனத்தில் விளக்கம் தரப்படுது. இயேசு என்ன சொல்கிறான்னு பாருங்கள். காற்றானது தனது இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஸோ இங்கே காற்று எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் மறுபிறப்பு அப்படின்னு சொல்கிறார். ஸோ கடைசி வார்த்தை பாருங்க, ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். ஸோ மறுபிறப்பு அடைகிற ஒரு மனுஷன் காற்று எந்த திசையிலிருந்து வருது எந்த திசைக்கு போகுது அப்படின்னு நமக்கு தெரியாதோ அந்த மாதிரி அவனுக்கு நடக்கும் அப்படின்றார். முதலாவது பாயிண்ட் என்னன்னா, மறுபிறப்பு என்பது நம்முடைய புற கண்களால் பார்க்க முடியாது. நம்மளுடைய கண்கள்னால ஒரு மனுஷனை பார்க்க முடியாது, மறுபிறப்பை பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா இது உள்ளான இருதயத்திற்குள்ளாக நடக்கிற ஒரு சம்பவம். எந்த ஒரு மனிதனுடைய இருதயத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது, உண்மைதானே? அந்த மாதிரி தான் இந்த மறுபிறப்பு. இந்த மறுபிறப்பு அவன் எப்படி ரட்சிக்கப்படுறான் அப்படின்னு இருதயத்திற்குள்ளாக போய் நம்மளால் பார்க்க முடியாது. நம்மளுடைய கண்களினால் இந்த மறு ஜென்மத்தை பார்க்க முடியாது. புரிஞ்சுக்கோங்க. ஓகே, முதலாவது விஷயம் இது. இன்னும் உங்களுக்கு நான் கொஞ்சம் விளக்குறேன். ஆனால் காற்று எங்கிருந்து வருது எங்கே போகுது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் என்ன பண்ண முடியும்? உணர முடியும். அந்த மாதிரி தான் இந்த மறுபிறப்பு. இந்த மறுபிறப்பு ஒரு மனுஷனுக்குள்ளாக இருதயத்திற்குள்ளாக எப்படி நடக்குது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு மனுஷன் மறுபிறப்பு அடைஞ்சிட்டானா அப்படி என்பதை நம்மளால் பார்க்க முடியும். எப்படின்னா, அது வெளிப்புறமான ஒரு வாழ்க்கையினால் அவன் திடீர்னு இயேசுவை விசுவாசிப்பான், தேவனுடைய வார்த்தையை கேட்பான், சபைக்கு வருவான், தேவன் என்ன கட்டளை கொடுத்துருக்காரோ அதுக்கு கீழ்ப்படிவான். இதெல்லாம் நம்மளுடைய கண்களால் பார்க்க முடியும் இல்லையா? இது ஈஸி. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான் அப்படின்றத நமக்கு தெரிய வரும். ஆனால் இது பண்ணுறதுக்கு முன்னாடியே, வெளிப்புறமாக அவன் விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்குள்ளாக அந்த மறுபிறப்பு நடக்குது. அது நமக்கு தெரியாது. இந்த மறுபிறப்பின் விளைவு தான் என்னது? இயேசுவை விசுவாசிக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறது, இதெல்லாம் மறுபிறப்பினுடைய விளைவு. அதைத்தான் பார்க்க முடியும், விளைவை தான் பார்க்குமா ஒழிய மறுபிறப்பு எப்படி நடக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியாது. இரண்டாவது இந்த மறுபிறப்பு என்பது ஆவியானவர் மட்டுமே செய்கிற ஒரு வேலை. ஓகே, ரெண்டாவது ஒரு மறுபிறப்பை பற்றி, இந்த மறுபிறப்பு யார் மட்டும்தான் செய்கிறதுனா பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே செய்கிறார். இதில் மனுஷனுடைய வேலை எதுவுமே கிடையாது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, வசனம் எபேசியரில் நம்ம பார்க்கும்போது அங்கே வாசிக்கிறோம் என்னென்ன, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் விசுவாசத்தின் மூலமாக நமக்கு ரட்சிப்பு கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ விசுவாசம் அப்படின்றது நாம் செய்கிற வேலை, கரெக்டு தானே? ஆமாம் தானே? இப்போ நாம் செய்கிற வேலை. கவனிங்க, இந்த விசுவாசம் தேவன் மேலே வைக்கிறோம், அதற்கு முன்பதாகவே மறுபிறப்பு நடக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா, விசுவாசிக்கக்கூடிய அந்த இருதயத்தை மறுபிறப்பின் மூலமாகவே பரிசுத்த ஆவியானவர் செய்கிறாரு. அந்த மறுபிறப்பின் மூலமாகவே நம்மளுடைய இருதயம் மாற்றப்படுது. இது யார் மட்டும்தான் செய்கிறாருன்னா பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் செய்கிறாரு. மறுபிறப்பு அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் இயேசு என்ன பண்ணுறேன், விசுவாசிக்கிறேன். இப்போ விசுவாசத்துக்கு முன்னாடி என்ன வருது? மறு பிறப்பு வருது. ஓகேங்களா? ஸோ இது 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 இந்த மறுபிறப்பில் நீங்கள் விசுவாசிக்கணும், நீங்கள் இது பண்ணணும், நீங்கள் பாவத்தை விட்டு விலகணும் அப்படின்றதுல எந்த ஒரு நீங்கள் வேலை செய்யணுன்ற அவசியம் இல்லை. இது முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் செய்கிற வேலை. ரெண்டாவது பாயிண்ட். அடுத்து மூன்றாவது பாயிண்ட் என்னது? மறுபிறப்பை குறித்து. இந்த மறுபிறப்பு என்பது உடனடியாக நடக்கக்கூடிய ஒன்று, இந்த கிருபை. ஓகே,
மறுபிறப்பு என்பது உடனடியாக, எப்போ சுவிசேஷத்தை கேட்டு அந்த மனுஷன் தேவனுடைய சந்நிதிக்கு முன்னாடி வர்றானோ அப்பயே அவன் மறுபிறப்பு அடைகிறான். ஓகே, இன்ஸ்டன்டேனியஸாக அப்பயே மறுபிறப்பு அடைகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனுஷன் மறுபிறப்பு அடைகிறான் அப்படின்றது கிடையாது. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க பிரதர் அப்படின்னா, இந்த உலகத்தில் நாம் எப்படி பிறக்கிறோம்? சரீர பிரகாரமாக பிறக்கிறோம். ஒரே தடவை தான் பிறக்கிறோம். எத்தனை பர்த்டே நம்ம கொண்டாடுறோம்? எத்தனை பர்த்டேம்மா செலிப்ரேட் பண்ணுறீங்க? ஒரே பர்த்டே தானே செலிப்ரேட் பண்ணுறீங்க. குழந்தை எப்படி இந்த உலகத்துக்கு வருது? குழந்தை கால் தனியாக, கை தனியாக, உடம்பு தனியாக, கால் தனியாக, தலை தனியாக வந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மாங்கெல்லாம் எடுத்து ஓட்டுவாங்களா? இல்லை, ஒரே அடியாக எல்லாமே ஒன்று வரும். அந்த மாதிரி எப்போ சுவிசேஷத்தை ஒரு மனுஷன் கேட்குறானோ அப்பயே மறுபிறப்பு அடைகிறான். கொஞ்சமாக மறுபிறப்பு அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக மறுபிறப்பு. நோ, மறுபிறப்பு என்பது உடனடியாக நடக்கக்கூடிய கிருபை. நான் நிறைய கிருபையே நம்ம இந்த ரட்சிப்பில் பார்க்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் ஏன் இதை சொல்கிறேன்னு. சில கிருபைகள் ரட்சிப்பில் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைகிற கிருபை இருக்குது. ஓகே, ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைகிற, வளர்ந்து போய்கொண்டு இருக்கிற கிருபைகள் இருக்குது. ஆனால் இந்த கிருபை இது வளர்கிற கிருபை இல்லை. ஒரே தடவை ஒரு முறை மட்டுமே நடக்கூடிய ஒன்று. புரிஞ்சுக்கோங்க, சில வேத போதனைகள் இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கும். அதனால தான் நான் வித்தியாசப்படுத்தி நான் சொல்கிறேன். சில கிருபைகள் ஒரு தடவை மட்டுமே நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கும். திரும்ப திரும்பி அதெல்லாம் நடக்காது. அதில் ஒன்று தான் மறுபிறப்பு. ஓகே, இதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்த கிருபைக்கு வரும்போது வேற கிருபையெல்லாம் சொல்லும்போது அது வளரும். ஒவ்வொரு நாளும் அது நமக்கு தேவையாகவே இருக்கும். ஒரு முறை மட்டும் இல்லை, டெய்லிக்கும் அந்த கிருபை நமக்கு வளர்ந்துட்டே வரும். ஸோ அந்த அங்கே வரும்போது கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இதுக்கும் அது அப்போ சொல்லும் போதுக்கும். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டன்டேனியஸாக அப்போ அந்த ஒரு தடவை மட்டுமே நடக்கக்கூடிய கிருபை தான் இந்த மறு பிறப்பு. ஓகே.